வெறும் 3000 இன்வெஸ்ட்மெண்ட்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மாசம் 30,000 இருந்து 60,000 வரைக்கும் ஏன் பண்ணலாம். அது என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களோட பிசினஸ் மாடல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். பெண்கள் வீட்டுல இருந்து மாதம் 30,000 இருந்து 60,000 வரை சமையல் மட்டுமே செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க எடுத்துறோம். மேடம் சமையல் மட்டும் பண்ணா போதும் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெளிவா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ நம்ம வீட்டுல எப்பயுமே நம்ம சமைக்க போறதுதான். இதுல நம்ம காலையில மத்தியானம் நைட்டு நம்ம சமைக்கிறோம். அதுல நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம சமையல் செஞ்சு கொடுக்க போறோம். அவ்வளவுதான் இதுல. இப்ப பெண்கள் நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஏதோ ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க. அதுக்காக நம்ம நாங்க ஏற்படுத்திருக்கோம் சார் பிசினஸ். சார் இப்போ யார் நம்மளோட கஸ்டமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட், பேச்சுலர்ஸ், இப்ப வயசானவங்க எல்லாம் பசங்க வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்களால சமைக்க முடியாது. இப்ப வீட்டு முறைப்படி அவங்க சாப்பாடு கேட்பாங்க. அப்படி இருக்கவங்க தான் சார் நம்ம கஸ்டமர். யாரெல்லாம் அந்த பிசினஸ்ல கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவங்க உங்க அம்மா டேஸ்ட் கிச்சன்ல டீலரா ஜாயின் பண்றாங்க, அவங்களை தேடி அந்த கஸ்டமர்ஸ் எப்படி வருவாங்க? ஒன்ஸ் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் சப்போர்ட் அவங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி போஸ்டர், நோ பார்க்கிங் போஸ்டர் கொடுத்துருவோம், நோட்டீஸ் கொடுத்துருவோம். அது இல்லாம போஸ்டர் நாங்க கொடுத்துருவோம். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணாலே கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. இது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணாலே கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா நம்மள தேடி வந்துருவாங்க. ஓகே மேடம். இது மட்டும் இல்லாம டிஜிட்டல் சைடுல நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தரோம். ஓகே. ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டா ஒரு 3,000 சொல்லிருக்கீங்க மேடம். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்கா? எதுவும் இல்லைங்க சார். மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ காலையில அப்படின்னா 1000 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும். மத்தியானம் லஞ்ச் அப்படின்னா அதுக்கு 1000 rupees, ஈவினிங் அப்படின்னா 1000 rupees கொடுக்குற மாதிரி. அதை விட்டு வேற எது நாங்க வாங்குற கமிஷன் எதுவும் வாங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா வெறும் 1000 மட்டும் தான். ஆமாங்க சார். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 3,000 அப்படின்னு சொல்றீங்க, அது எதற்கான அமௌண்ட் மேடம்? அதுக்கு என்ன நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க? 3,000 எதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அம்பர்லா ஸ்டால் இதுக்காக தாங்க சார் வாங்குறோம். வேற எதுக்காகவும் நாங்க எக்ஸ்ட்ரா வாங்குறது இல்ல. 3,000 மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாம அம்பர்லா ஸ்டால் எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்றீங்க அப்படிதானே மேடம்? ஆமாங்க சார். மேடம் டீலரா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவங்க என்னென்ன சப்போர்ட் நீங்க பண்ணுவீங்க சார்? அவங்களுக்கு சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதுங்க சார். நம்மளோட ரெசிபி என்னங்கறத நாங்களே கொடுத்துருவோம். நீங்களே ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவோம் நாங்க. அவங்க இப்ப எந்த ஊர்ல சாப்பிட்டாலுமே, திருநெல்வேலியில சாப்பிட்டாலும் சரி, சென்னையில சாப்பிட்டாலும் சரி, கோயம்புத்தூர்ல சாப்பிட்டாலும் சரி, ஒரே டேஸ்டா தான் இருக்கும். ஒரே டேஸ்ட். அதுதான் சார் அம்மா டேஸ்ட். இல்லாத ட்ரைனிங் கொடுத்துறீங்க, அவங்க பிசினஸ் பண்ண தெரியலனாலும் கைடன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. ஓகே மேடம், உங்க பிசினஸ் பத்தி ஃபுல் டீடைல் கொடுத்துட்டீங்க. இந்த பிசினஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணி பண்ணலாம் மேடம்? சார், வீட்ல இருக்க பெண்கள், அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆண்கள், எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்ட் டைமா கூட இது ஜாயின் பண்ணிக்கலாம். பார்ட் டைமா கூட ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு மேடம். ஓகே, உங்களோட பிசினஸ் மாடல் பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பார்க்குற எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஓகே, இவங்களோட பிசினஸ் மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு பிரான்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஏரியா வைஸ் டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி ஃபுல் டீடைல் தெரியணும் அப்படின்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காந்திபுரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. நேர்ல விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேர்ல விசிட் பண்ணலாம். நேர்ல வர முடியாதவங்க போன்ல கனெக்ட் பண்ணி ஃபுல் டீடைல் கேட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல வீட்ல இருந்தே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கண்டினியூவா பிசினஸ் சம்பந்தமான ஐடியாக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது பிசினஸ் சம்பந்தமா வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.